இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி பேஸ் பண்ணி வர ப்ரீவியஸ் இயர் மேத்ஸ் क्वेश्चन தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 2 ஆல்ரெடி பார்ட் 1 வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2 ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 2 power x plus 13 equal to 4 power x plus 2 in x ஓட மதிப்பு காணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ x ஓட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா சோ இத எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு 2 இருக்கு. இங்க வந்து நம்ம என்னவா மாத்தணும்னா 2 வா மாத்துனாதான் வந்து பேஸ் வந்து ஈக்குவல் ஆகும். பேஸ் ஈக்குவல் ஆனாதான் நம்ம மேல வந்து x வந்து சமப்படுத்த முடியும். ஓகேங்களா? சோ இங்க 2 பவர் x plus 13 அப்படின்னு சொல்லி இருக்கு. இங்கேயும் வந்து நம்ம 4 வந்துட்டு 2 வா மாத்தணும். அதாவது இங்க பேஸ் வந்து 4 இருக்கு. இத நம்ம 2 வா மாத்துனாதான் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப 4 எப்படி நம்ம 2 வா மாத்தலாம்னா 2 பவர் 2 அப்படின்னு சொல்லி மாத்தலாம். ரிமைனிங் என்ன இருக்கு x plus 2 இருக்கு. அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் 2x plus 13. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், பவர்ல இருக்கிறது நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ a பவர் m ஹோல் த பவர் n எப்படி பண்ணிக்கலாம், a பவர் m ஹோல் த பவர் n எப்படி எழுதிக்கலாம், a m into n ன்னு சொல்லி எழுதிக்கலாமா? சோ அதைத்தான் நம்ம இங்க பண்ண போறோம். சோ இங்க 2 ஹோல் த பவர், சோ இந்த 2 என்ன பண்றோம், இதோட நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். அப்ப பண்ணோம்னா 2x plus 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இங்க பேஸ் வந்து இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா பேஸ் ஈக்குவலா இருக்கும்போது மேல இருக்கிற அந்த ஸ்கொயர் அதாவது இந்த மதிப்பும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா x plus 13 equal to 2x plus 4. புரியுதுங்களா? சோ இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு. பேஸ் ஈக்குவலா இருக்கும் பொழுது நம்மளுக்கு பவர்ல இருக்கிற மதிப்பு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதான் வந்து x plus 13 equal to 2x plus 4 எழுதியிருப்பேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த x இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு 2x minus x மாறும், ரிமைனிங் 4 இருக்கும். இந்த 4 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 13 minus 4 மாறும். அப்ப வந்து ரிமைனிங் என்ன இருக்கும், 2x minus x என்ன இருக்கும், ரிமைனிங் x தான் இருக்கும். அப்ப x equal to ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 9. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 9 இருக்கு. ஆப்ஷன் சி வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சோ எப்பவுமே வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இங்க வந்து நம்ம x ஓட மதிப்பு கேட்டாங்கன்னா சோ இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. மேக்ஸிமம் இங்க ஸ்கொயர், இங்க சின்ன நம்பரை வந்துட்டு இங்க பெரிய நம்பர் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இது 2 ஓட ஸ்கொயராக இருக்க மாதிரி தான் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த பார்த்து நம்ம சால்வ் பண்ணணும். சோ பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது ரெண்டும் என்னது, சமம்னு சொல்லி அர்த்தம். அப்படி பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுருக்குக a cube divided by a minus b plus b cube divided by b minus a. ஓகேங்களா? சோ இது வந்து அதோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வரும். என்ன ஃபார்முலானா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன். a plus b the whole squared, a minus b the whole squared, a cube minus b cube, a cube plus b cube. இந்த ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும், சிம்பிளிஃபிகேஷனா நம்ம சால்வ் பண்ண முடியும். சோ இந்த சம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபார்முலா தான். அதாவது பாத்தீங்கன்னா a cube plus b cube. இதோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா a plus b a squared plus b squared minus ab. ஓகேங்களா? சோ இங்க பிளஸ் வந்திருக்கனால இங்க பிளஸ் வரும், ஆனா ஆப்போசிட்ல இங்க மைனஸ் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி a cube minus b cube. இதோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா a minus b. இங்க மைனஸ் வந்திருக்கனால ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இங்க மைனஸ் தான் வரும். a squared plus b squared plus ab. சோ இந்த ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டாதான் நம்ம சிம்பிளிஃபிகேஷனை சால்வ் பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா இது. ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இத சால்வ் பண்ண போறோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க, a cube divided by a minus b ன்னு கொடுத்திருக்காங்க plus b cube divided by b minus a ன்னு கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இங்கேயும் நம்மளுக்கு a minus b அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா வந்துட்டு சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அது என்ன பண்ணிருக்காங்க, b minus a ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இதோட ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். அதாவது பாத்தீங்கன்னா இங்க a minus b கொடுத்திருக்காங்க, இங்க b minus அப்படியே தலைகீழா மாத்தி கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதையும் a minus b ஆ மாத்திட்டோம்னா இதையும் a minus b ஆ மாத்திட்டோம்னா சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த a minus b ஆ மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதையும் நம்ம என்ன மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா மைனஸ் ஒன்னாலையும் கீழே மைனஸ் ஒன்னாலையும் வந்து இன்டு பண்ணணும். ஓகேங்களா? சோ மேல மட்டும் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது, மேலையும் மைனஸ் ஒன்னால இன்டு பண்ணணும், கீழையும் மைனஸ் ஒன்னால இன்டு பண்ணணும். ஓகேங்களா? சோ இதை பண்ணோம்னா நம்மளுக்கு இது வந்து a minus b ஆ மாறிடும். a minus b ஆ மாறிடுச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சம்மை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணும் பொழுது a cube minus a minus b அப்படியே எழுதியாச்சு. இந்த பார்ட் நம்மளுக்கு அப்படியே இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? சோ இந்த பார்ட்டை மட்டும் தான் நம்ம மைனஸ் ஒன்னால மல்டிப்ளிகேஷன் பண்றோம். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா a minus b அதாவது b minus a வை a minus b ஆ மாத்துறதுக்கு.
சோ இப்போ நீங்க வந்துட்டு -1ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா மேல -b³ னு வரும், கீழே வந்துட்டு என்ன வரும் -b - a ன்னு சொல்லி வரும். இப்படிதான் வரும். -1ஆல மல்டிப்ளை பண்ணும்பொழுது கீழே இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஃபர்தரா இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா a³ a - b பிளஸ், ஓகேங்களா, இந்த -b³ அப்படியே வந்துரும். சோ இந்த மைனஸ் வந்து உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா -b plus a ன்னு வரும். ஓகேங்களா? -b plus a ன்னு வரும். அப்ப a - b ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர், a³ கீழே ரெண்டுமே சேமா இருக்கா, அப்ப சேமா இருக்கும்போது கீழே வந்து நம்ம பாத்தீங்கன்னா a - b அப்படியே எழுதிக்கலாம். மேல வந்து என்ன இருக்கு, a³ - b³ பிளஸ் கிடையாது, இங்க மைனஸ் சிம்பிள் மாறிடுச்சுல. சோ a³ - b³ இந்த ஃபார்மேட்ல இப்படி வந்துரும். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். a³ - b³ ஓட ஃபார்முலா வந்து a - b, ஓகேங்களா, a - b, சோ இங்க கொடுத்திருந்திருப்போம் பாருங்க, a - b into a square plus b square plus ab. ஃபர்தரா இதை சால்வ் பண்ணோம்னா இந்த ஃபார்முலா படி எழுதுனோம்னா, ஓகேங்களா, a - b a square plus b square plus ab இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். கீழே வந்து பாத்தீங்கன்னா அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா a - b ன்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? இத வந்து ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்கும், a square plus b square plus ab. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் A. ஓகேங்களா? a square plus b square plus ab. சோ எப்பவுமே இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா இது கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஃபார்முலா a square b square ஃபார்முலாவோ இல்ல a³ b³ ஃபார்முலாவோ, சோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா ஃபார்முலாவே வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷன்ல மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கொடுத்து தான் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அதை வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு மாத்தி நம்ம என்ன பண்ணணும், அந்த டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு மாத்தி நம்ம கேன்சல் பண்ணி கடைசியில ஆன்சர் கொண்டு வரணும். சோ ரொம்பவே ஈஸியானதா. இந்த -1ஆல இன்ட்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா பேஸ் சேம் ஆயிரும், கீழே வந்து பாத்தீங்கன்னா பகுதி வந்து சேம் ஆயிரும். ஓகேங்களா? சேம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து கேன்சல் பண்ணி ரிமைனிங் ஆன்சர் ஈஸியா கொண்டு வந்துடலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே ஃபார்மேட் தான். ஓகேங்களா? சேம் ஃபார்மேட். இது எப்படி நம்ம சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க a³ divided by a minus b, b³ divided by b minus a வா. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கியூப்ல கொடுத்திருக்காங்க. சோ கியூப்ல கொடுத்தாலே என்ன ஃபார்முலா தான், ஒன்னு a³ - b³ ஃபார்முலாவா இருக்கலாம், இல்லனா a³ plus b³ ஃபார்முலாவா இருக்கலாம். ஓகேங்களா? சோ இதையும் நம்ம அதே மெத்தட்ல சால்வ் பண்றோம் பாருங்க. இங்க 8x³ கொடுத்திருக்காங்களா, அதையும் அப்படியே எழுதியாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இத வந்து கியூப்ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம இங்க என்னது 8 வந்து எப்படி எழுதலாம், 2 into 2 into 2. ஓகேவா? 2 2s are 4, 4 2s are 8. அப்ப 2 வந்து எத்தனை தடவை எழுதியிருக்கோம், 3 தடவை எழுதியிருக்கோம். அப்ப இதுக்கான அர்த்தம் என்ன, 2 cube. அப்ப x³ பிளஸ் என்னது 8 வந்துட்டு 2 power 3 ன்னு சொல்லி எழுதுறோம். கீழே வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க, x - 2 கொடுத்திருக்காங்க, இங்க வந்து 2 - x ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்க x - x 2 அந்த நம்பர் தான் இருக்கு, இங்கேயும் ஒரு 2x அந்த நம்பர் தான் இருக்கு. பட் என்ன இருக்கு, இங்க சிம்பிள் மாறி இருக்கு. ஓகேங்களா? இந்த சிம்பிள் மாறி இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், மாத்தணும். அங்க நம்ம என்ன பண்ணோம், -1ஆல பெருக்கணுமா, அதே தான் இங்கே பண்ண போறோம். ஓகேங்களா? இங்க x - 2 இருக்கு, இதையும் வந்து நம்ம x - 2ஆ மாத்தணும்னா என்ன பண்ணணும், -1ஆல மேலையும் கீழையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா? சோ பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த பகுதி ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சேமா வந்துடும். சேமா வரும் பொழுது நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி a³ plus b³ ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா x³ divided by x - 2 அப்படியே வந்துருமா. இங்க என்ன பண்றோம், நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்றோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இங்க -2³ divided by இத வந்து -1ஆல உள்ள பெருக்கும் பொழுது இந்த -1 கொண்டு போய் இங்க உள்ள பெருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன மாறிடும்னா x - 2ஆ மாறிடும். ஓகேங்களா? சோ இங்க என்ன பண்ணணுமோ அதேதான். ஓகேங்களா? சோ இந்த சம்ல நம்ம என்ன பண்ணோம், b - a-வை a - b ஆ மாத்துறதுக்கு -1ஆல இன்ட்டு பண்ணோம்ல, அதேதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு x - 2வை அதாவது 2 - x x - 2ஆ மாத்துறதுக்கு. ஓகேங்களா? இது ரெண்டையும் சேமா கொண்டு வரதுக்காக இங்க -1ஆல நம்ம இன்ட்டு பண்றோம். அப்படி பண்ணும் பொழுது நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துரும். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா x³ - 2³ அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். அப்புறம் இங்க ரெண்டுமே சேமா இருக்கா, சேமா இருக்கனால நம்ம x - 2 மட்டும் எழுதிக்கிறோம். ஓகேங்களா? சோ இதோட ஃபார்முலா தெரியும்ல, என்ன ஃபார்முலா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா a³ - b³ ஃபார்முலா என்ன, a - b into a square plus b square
பிளஸ் ஏபி. ஓகேங்களா? சோ இங்க மைனஸ் வந்தா இங்க பிளஸ் வரும், இங்க பிளஸ் வந்துச்சுன்னா இங்க மைனஸ் வரும். சோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்க, a கியூப் மைனஸ் b கியூப்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா a மைனஸ் b தான் வரும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை நம்ம இப்ப இதுக்கு அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? இங்க வந்து a க்கு பதிலா x உம் b க்கு பதிலா 2 உம் இருக்கு. ஓகேங்களா? சோ ஃபர்தரா நம்ம இப்படி சால்வ் பண்ணோம்னா இந்த ஃபார்மேட்டுக்கு எழுதுனோம்னா x minus 2. ஓகேங்களா? x minus 2 into x squared plus அதாவது a squared plus b squared என்னது 2. 2 squared plus a into b. அப்ப 2x அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? divided by x minus 2. கீழே ஒண்ணு இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? இந்த x minus 2 இந்த x minus 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா x squared plus 4 squared plus சாரி 2 ஸ்கொயர்ங்கிறது 4. ஓகேவா? x squared plus 4 plus 2x. ஓகேங்களா? சோ இதை வந்துட்டு x squared plus 2x plus 4 னு சொல்லிட்டு இந்த பல்லுறுப்புக்கோவை ஃபார்மேட்ல நம்ம எழுதிக்கலாம். அப்ப ஆன்சர் என்ன? x squared plus 2x plus 4. ஆப்ஷன் பி x squared plus 2x 4 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். சோ என்னது இது ரெண்டுமே வந்துட்டு என்னது, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபார்மேட்டுக்கு அந்த ஃபார்முலா வடிவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி பார்த்தோம்னா இதை நம்ம -1 இன்ட்டு பண்ணதே அதை வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரதுக்காக தான். ஓகேங்களா? சோ அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பண்றது ரொம்ப ஈஸியான ஒண்ணு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சம் சுருக்குக. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசில அடிக்கடி கேட்ட ஒண்ணு. m divided by m plus 1 plus 1 divided by m squared minus 1. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. ஓகேங்களா? சோ இது வந்து டிஎன்பிசில அடிக்கடி கேட்ட क्वेश्चन. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சோ எதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா a squared minus b squared ஃபார்முலா. ஓகேங்களா? சோ a squared minus b squared னா அதோட ஃபார்முலா வந்து a minus b into a plus b. ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சோ மொத்தம் எத்தனை ஃபார்முலா பார்த்திருக்கோம்? a cube plus b cube ஃபார்முலா ஒண்ணு, a cube plus b cube ஃபார்முலா ஒண்ணு, a cube minus b cube ஃபார்முலா ஒண்ணு, a squared minus b squared ஃபார்முலா ஒண்ணு. ஓகேங்களா? சோ இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா? சோ இத சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ என்ன கொடுத்திருக்காங்க? 1 divided by m divided by m plus 1. ஓகேங்களா? சோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். m divided by m plus 1. அது அப்படியே எழுதியாச்சு. இங்க 1 divided by m plus 1. அதையும் அப்படியே எழுதியாச்சு. நம்ம இங்க தான் என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இங்க வந்து m squared minus 1 அப்படி இருக்குதுன்னா நம்ம இந்த 1 1 squared 1 squared போட்டாலும் அது என்ன அர்த்தம் தான்? 1 தானே அர்த்தம். 1 ஸ்கொயர் பண்ணீங்கனாலும் 1 தான். அப்ப நம்ம இந்த ஃபார்முலாக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்க மாத்துறோம். m squared minus 1 squared அதாவது a squared minus b squared ஃபார்மேட்ல வரணுங்கிறதுக்காக நம்ம அப்படி மாத்துறோம். m squared minus 1 squared அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? இந்த ஃபார்முலா வடிவத்துல a squared minus b squared னா a minus b into a plus b. அப்ப m squared minus 1 squared னா m minus 1 into m plus 1. இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம இதை எழுதியாச்சு. இப்ப இந்த ஃபார்முலாவை எங்க யூஸ் பண்ணிருக்கோம்? இந்த ஒரு பார்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ ஃபர்தரா இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா m divided by m plus 1 அப்படியே எழுதியாச்சு. 1 divided by m plus 1 அதையும் அப்படியே எழுதியாச்சு. அடுத்து 1 divided by m minus 1 into m plus 1. இதுல என்ன பண்றோம்னா இந்த m plus 1 இதுல m plus 1 இருக்கு, இதுல m plus 1 இருக்கு. இந்த மூணு பார்ட்லயுமே காமனா m plus 1 இருக்கு. அதை காமனா வெளியில எடுக்க போறோம். 1 divided by m plus 1. ஓகேங்களா? அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? m plus 1 plus 1 divided by m minus 1 மட்டும் இருக்கும். சோ புரியுதுங்களா? சோ இந்த மூணுல இருந்து m plus 1 m plus 1 m plus 1 காமனா எடுத்துட்டா m plus 1 plus 1 divided by n minus 1 இருக்கும். ஓகேங்களா? சோ இதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இதை சமமா கொண்டு வரதுக்காக கிராஸ் மல்டிப்ளிகேஷனோ இல்லைன்னா வந்து எல்சிஎமோ எடுக்க போறோம். சோ m minus 1 into m எவ்வளவு வரும்? m minus 1 into m இங்க எழுதியாச்சா? அடுத்து m minus 1 into 1 m minus 1 தான் வரும். இங்க வந்து 1 அப்படியே வந்துரும். divided by இந்த கீழே வந்து m minus 1 வந்துரும். ஓகேங்களா? சோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். சோ இதை கொண்டு போய் இங்க நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணா m into m minus 1, இதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா m minus 1 மேல 1 அப்படியே வந்துரும். ஓகேங்களா? சோ இங்க வந்து என்ன பண்றோம்? டிவிஷன்ல m minus 1 இருக்கு. இதை அப்படியே நீங்க வெளியில எடுத்துருங்க. ஓகேங்களா? வெளியில எடுத்துட்டு m plus 1 வரும். இந்த இதை அப்படியே வெளியே எடுத்துட்டீங்கன்னா m minus 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? சோ ரிமைனிங் என்ன இருக்கு? m இதை அப்படியே உள்ள எடுத்து பெருக்குங்க. m பெருக்குனீங்கன்னா m squared minus m ன்னு வரும். plus m minus 1 plus 1. புரியுதுங்களா? இதை உள்ள எடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா m squared வரும். இந்த m ஒன்னோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா m ன்னு வரும். m squared
மைனஸ் எம்னு வரும். ரிமைனிங் என்ன இருக்கு? m மைனஸ் 1 பிளஸ் 1 இருக்கு. அப்ப இந்த ஃபர்தரா கேன்சல் பண்ணும் பொழுது நம்ம இந்த மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் பண்ணிடுவோம். மைனஸ் m பிளஸ் m ஐ கேன்சல் பண்ணிடுவோம். ரிமைனிங் என்ன இருக்கு? m ஸ்கொயர் டிவைடட் பை m plus 1 into m minus 1. ஓகேங்களா? சோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? m square divided by இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a plus b into a minus b ஃபார்மேட்ல இருக்கு. a plus b into a minus b னா என்ன அர்த்தம்? a square minus b square சொல்லி அர்த்தம். அப்ப m square minus 1 square. 1 square போட்டாலும் போடலாம். இல்லைன்னா என்னது? 1 போட்டாலும் போட்டுக்கலாம். 1 square போடணும்னு அவசியம் இல்லை. 1 போட்டுக்கலாம். அப்ப இது வந்து ஃபார்முலா வடிவத்துக்கு வந்துருச்சா? a square plus b square ஃபார்முலா தான் a plus b into a minus b. அதான் m square minus 1 square ஓட ஃபார்முலா தான் m plus 1 into m minus 1. சோ அந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு நம்ம எழுதியாச்சு. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னது? m square divided by m square minus 1. ஆப்ஷன் D தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா root of 729 minus root of 27 cube divided by root of 512 cube plus root of 343 cube இன் மதிப்பு காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ரொம்ப ஈஸியான சம் இது. சோ நம்மளுக்கு இதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கெல்லாம் எப்படி நம்ம ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோமோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் அதே மாதிரி கியூப் ரூட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ 9ஓட ஸ்கொயர் என்ன, 5ஓட ஸ்கொயர் என்ன, 6ஓட ஸ்கொயர் என்ன, அதே மாதிரி மேக்ஸிமம் ஸ்கொயர் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? கியூப் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபைன் பண்றது கஷ்டமா இருக்கும். 9 முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 9வது வாய்ப்பாடுல வந்துட்டு கியூப் வரும். சோ அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் தெரிஞ்சு வச்சிருந்தா நம்ம ஈஸியா போட்டுக்கலாம். சோ அதனால ஸ்கொயர் கியூப்ல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கியூப் எடுக்க சொல்லியிருக்காங்க. 729 அதோட கியூப் ரூட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 9. ஓகேங்களா? சோ 9 into 9 வந்து பாத்தீங்கன்னா 81 into 9 வந்து பாத்தீங்கன்னா என்னது? 729 சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அப்ப இதோட 729ஓட கியூப் ரூட் வந்து 9 மைனஸ் 27ஓடது வந்து பாத்தீங்கன்னா 3 into 3 into 3 கியூப் ரூட் தான் எடுக்கும். அப்ப 3 தடவை நம்ம எழுதணும். ஓகேங்களா? சோ கியூப் ரூட்ங்கறனால 3 தடவை எழுதணும். ஸ்கொயர் ரூட்னா 2 தடவை எழுதணும். ஓகேங்களா? அப்ப 3 3 6 6 3 9 சாரி 3 3 9 9 3 என்னது? 27. அப்ப 3 தடவை எழுதிட்டோம். அப்ப இதோட கியூப் ரூட் வந்து பாத்தீங்கன்னா 3 divided by 512 வந்து பாத்தீங்கன்னா 8ஓட கியூப் ரூட், அதாவது 8 into 8 into 8. ஓகேங்களா? 8 8 64 64 8 எவ்வளவு வரும் உங்களுக்கு? 512 சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 512ஓட கியூப் ரூட் வந்து பாத்தீங்கன்னா 8. அடுத்து 343. இந்த 343ஓட கியூப் ரூட் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 7. ஓகேங்களா? சோ 7 7 49 49 into 7 எவ்வளவு? 343 சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இது என்னது? ஆன்சரே முடிஞ்சிச்சு. ஈஸியான ஒண்ணு. கியூப் ரூட் தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியா போடலாம். 9ல 3 போச்சுன்னா 6, 8ல 7 போச்சுன்னா எவ்வளவு உங்களுக்கு? சாரி, இங்க வந்து பிளஸ் பண்ணிருக்காங்க. நீங்க மைனஸ் போட்டேன். சாரி. இங்க வந்து பிளஸ் வரும். 8 7 வந்துட்டு 15. இத வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா 3வது வாய்ப்பாடுல அடிச்சீங்கன்னா 3 2s are 6. ஓகேங்களா? 5 2 5 3 சாரி 3 2 6 5 3 15. ஓகேங்களா? அப்ப வந்துட்டு 2/5 ன்னு சொல்லிட்டு வரும். ஆன்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா D. ஓகேங்களா? 2/5. சோ ரொம்ப ஈஸியானது. ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா இதுவும் அதேதான். ரொம்ப பாக்குறதுக்கு தான் கஷ்டமா இருக்கும். பட் ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒண்ணு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஸ்கொயர் பண்றதுதான். இது வந்து ஸ்கொயர் ரூட். ஒண்ணுமே கொடுக்கலன்னா அது வந்து ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 900 கொடுத்திருக்காங்க. சோ 900ஓட ஸ்கொயர் ரூட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30. சோ 30 into 30 என்னது? 900. 12 into 12 எவ்வளவு? 144. ஓகேங்களா? சோ இங்க வந்து 8 கியூப் கொடுத்திருக்காங்க. 8 கியூப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? 8 வந்து கியூப் எடுத்தீங்கன்னா 2 into 2 into 2. அதான் வந்துட்டு என்னது? 8. 8 வந்து அதாவது 2 3 தடவை எழுதுனாதான் நம்மளுக்கு 8 கிடைக்கிறது. அந்த ஒரு சம் இங்க கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு பார்ட் இங்க கொடுத்திருக்காங்களா? வேற என்ன கொடுத்திருக்காங்க? 16. ஓகேங்களா? அப்ப 4 into 4 என்னது? 16. இது எல்லாமே ஸ்கொயர் ரூட். இது ஒண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா கியூப் ரூட்டா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இங்க 900 அப்படிங்கிறது என்னது? 30 2 தடவை எழுதுனா நமக்கு 900 கிடையாது. அப்ப 30. ஸ்கொயர் ரூட் எடுத்தா 900 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 30. 144 வந்து பாத்தீங்கன்னா என்னது? 144 ஸ்கொயர் ரூட் வந்து 12 into 12 தான் 144. ஓகேங்களா? அது எழுதியாச்சு. ரிமைனிங் வந்துட்டு கீழே இதையும் 144 என்னது? 12 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ ரிமைனிங்
இங்க வந்து பாத்தீங்கன்னா 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4, 8ஓட கியூப் ரூட் வந்துட்டு 2 பிளஸ் 2 ஓகேங்களா. சோ 30 பிளஸ் 12 எவ்வளவு 42 டிவைடட் பை 12 பிளஸ் 4/2 பிளஸ் 2. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது வாய்ப்பால கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 2 12 2 4 1 2 2 ஓகேங்களா. அப்ப 21/6 வருது. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1 2s are 2, இது வந்து பாத்தீங்கன்னா 2 2s are 4 ஓகேங்களா. அப்ப இங்க 2 பிளஸ் 2 என்ன வருது நம்மளுக்கு 4 வருது. பட் இங்க வந்து என்ன பண்ணணும், நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மைனஸ் வரும். நான் இங்க பிளஸ் போட்டிருக்கேன். இங்க மைனஸ் தானே கொடுத்திருக்காங்க, இங்க மைனஸ் வரும் ஓகேங்களா. சோ நான் பிளஸ் போட்டுட்டேன், இங்க மைனஸ் தான் வரும் ஓகேங்களா. அப்ப 21/6 மைனஸ் 2 பிளஸ் 2 ஓகேங்களா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் 2வும் பிளஸ் 2வும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா 21/6. சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான சம். இது வந்து கொஞ்சம் பெருசா வரும் ஓகேங்களா. ஆனா பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு கஷ்டமா தெரியும், ஆனா ஈஸியான சம் தான் ஓகேவா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஃபார்ம்ல தான். சோ இதை மட்டும் பார்த்தலாம் இன்னைக்கு. குறுக்குகளை வந்து பாத்தீங்கன்னா 162 into 162 minus 18 into 80 divided by 144. சோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒண்ணு ஓகேங்களா. என்ன கொடுத்திருக்காங்க, இது வந்து பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் ஓகேங்களா. இது வந்து a ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து b ன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. சோ a ங்கிறது என்னது, அதாவது a is equal to 162, b is equal to 18ன்னு வச்சுக்கோங்க. a இங்க 2 தடவை கொடுத்திருக்கனால நம்ம a ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். அதாவது 162 ஸ்கொயரை வந்து நம்ம a ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். மைனஸ் 18 அப்படிங்கிறது என்ன b, 2 தடவை கொடுத்திருக்கனால நம்ம b ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம் ஓகேங்களா. இங்க வந்து பாத்தீங்கன்னா 144. என்ன ஃபார்மேட்ல இருக்கு, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. ஃபார்மேட்ல இருக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், இதோட ஃபார்முலா என்ன a மைனஸ் b இன்டு a பிளஸ் b ஓகேங்களா. அப்ப இங்க a ஓட வேல்யூ என்ன 162 ஓகேவா. 162 மைனஸ் 18, இங்க வந்து பாத்தீங்கன்னா 162 பிளஸ் 18 புரியுதுங்களா ஓகேங்களா. a மைனஸ் b ஃபார்மேட்ல a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்ல தான் மேல இருக்கு. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து a மைனஸ் b a பிளஸ் b. இங்க a ங்கிறது என்ன 162, b ங்கிறது என்ன 18, அதைத்தான் இங்க நம்ம எடுத்து கொண்டு வந்து அப்படியே அப்ளை பண்றோம். சோ இந்த வேல்யூவை எடுத்து கொண்டு வந்து இங்க நம்ம அப்படியே அப்ளை பண்றோம். 162 மைனஸ் 18 எவ்வளவு வருது உங்களுக்கு 144ன்னு சொல்லி வரும். 162 பிளஸ் 18 எவ்வளவு 180 டிவைடட் பை 144 ஓகேங்களா. சோ இந்த 144 மறந்துடக்கூடாது ஓகேங்களா. இங்கே வந்து பாத்தீங்கன்னா 144 வரும் ஓகேங்களா. அப்ப இந்த 144 144 கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் வந்து 180. சோ புரியுதுங்களா. சோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு a ஸ்கொயர், சோ என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 162 into 162 அப்படிங்கிறது என்னது a ஸ்கொயர், அதாவது 2 தடவை கொடுத்திருக்காங்க. a ங்கிற வேல்யூ 162னா 2 தடவை கொடுத்திருக்காங்க a ஸ்கொயர், இது வந்து b ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் இன்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து a மைனஸ் b இன்டு a பிளஸ் b. இங்க வந்து a ஓட வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 162 மைனஸ் b ஓட வேல்யூ 18. இங்க a பிளஸ் b க்கு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 162 பிளஸ் 18 டிவைடட் பை இங்க கீழ ஒரு நம்பர் இருக்கு, இதை நம்ம மறந்துடக்கூடாது 144 ஓகேங்களா. சில டைம் விட்டுட்டு போயிருவோம், ஆனா மறந்துடக்கூடாது 144. சோ 162ல 18 போச்சுன்னா 144, 162 பிளஸ் 18 180 ஓகேங்களா. சோ இந்த 144 இந்த 144 கேன்சல் பண்ணோம்னா ரிமைனிங் வந்து 180 வரும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 180 ஓகேங்களா. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. சோ ரிமைனிங் நாளைக்கு ஒரு 5 क्वेश्चन பார்க்கலாம். Thank you friends.